நண்பர்களே, நம்ம இந்தியன் டூ ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். படம் பார்க்குறவங்க தயவு செஞ்சு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி போயிடுங்க. ஏன்னா டன் கணக்கில் ஸ்பாய்லர் சொல்ல போகிறேன். ஏன் ஸ்பாய்லர் சொல்ல போகிறேன்னா, படம் அப்படி இருக்குது. இந்தியன் டூ அனௌன்ஸ் பண்ணப்போவே என்னடா இது கரெக்டாக வருமானு யோசிச்சு பாதித்துக்கும் போச்சு. ஆல்ரெடி வயசான தாத்தாவை இத்தனை வருஷம் கழித்து மறுபடியும் கொண்டாடுறாங்களே, இதெல்லாம் சரி வருமானு ஒரு லாஜிக் அடிச்சது. சரி, நம்ம சங்கர் தானே, பையன் பார்த்துப்பாப்படி அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டேன். பார்த்து அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1008 காரணத்தால் ரிலீஸ் தள்ளி போயிட்டே இருக்குது. டைம் ஆகாத எனக்கும் பிபி ஏறிட்டே இருந்துச்சு. ஆல்ரெடி வயசான தாத்தாடா, இன்னும் லேட்டானா செத்துடுவாருடா அப்படின்ட்டு. அப்படி இப்படின்னு கடைசியில் ட்ரெய்லரை விட்டாங்க. அங்கே தான் பாதிரியில் வந்து போச்சு. என்னோட தாத்தாவுக்கு வயசு அதிகமாகுன்னு பார்த்தா ஓடி பாஞ்சு ஸ்டண்ட்லாம் பண்ணுறாங்கன்னு நான் செஞ்சுட்டேன். ட்ரெய்லர் படுமொக்கையாக இருந்தாலும் பார்ப்போம் சங்கர் தான் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டேன். கடைசியில் படம் ரிலீஸ் அன்னைக்கு டிராஃபிக்கில் போது தியேட்டரில் போய் உட்காந்தாங்க. ஸ்டார்டிங்கே கமல் சார் டைட்டில் கார்டு பார்த்து அள்ளு விட்டுச்சு. செம்மன்னு ஒரே ஹைப்பு. அப்படியே அந்த மூடில் படம் பார்த்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா தான் இருந்துச்சு. நம்ம நாட்டில் நடக்கிற கரப்ஷன் வச்சு இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து அதை தட்டி எழுதுகிற மாதிரி நல்லா தான் காட்டினாங்க. சித்தார்த்தும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சு சமூகத்தில் நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்க போகிறாங்க. அதுதான் த்ரெட்டை. ஒரு பொண்ணு செத்து போகிறப்ப அதை காப்பாற்ற ட்ரை பண்ணுற சித்தார்த்துக்கிட்ட ஒரு போலீஸ் மாமா வெறப்பாக வந்து கேட்பாரு, ஏய் யார்ரா நீ, எந்திரிச்சு போடா அப்படின்ட்டு. அதுக்கு தலைவன் மாதம் ஒன்று சொல்லுவாப்புல, நான் சோஷியல் மீடியாடா அப்படின்ட்டு. அப்படியே கை காலில் இருக்கிற மயிரெலாம் எந்திரிச்சு டான்ஸ் ஆடிச்சு. அதாங்க இந்த கூஸ் பம்பு. இந்த மாதிரி நிறைய அநியாயத்தை பார்க்க ஒன்றுமே பண்ண முடியாமல் காண்டான சித்து என்ன பண்ணுறதுன்னு மண்டையை பிடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம பிபிஎஸ் யூனிக்காக ஒன்று கேட்கும், இந்த அநியாயத்தை தட்டி கேட்க யாருமே இல்லையா அப்படின்ட்டு. அப்போ தான் சித்து அடுத்த மாதம் டைலாக், இந்தியன் தாத்தான்னு ஒரு பழைய தாத்தா இருந்தார், அவங்க இருந்திருந்தால் இதெல்லாம் தட்டிக்கிட்டு இருப்பாருன்னு. சித்தார்த் கேரக்டருக்கு ஏதோ 8ஆம் அறிவு இருக்கிற போல். நம்ம சூர்யாவுக்கு 7ஆம் அறிவு மாதிரி சித்தார்த்துக்கு 8ஆம் அறிவு. அதை யூஸ் பண்ணி என் மனசு சொல்லுது அந்த பழைய தாத்தா இன்னும் புது தாத்தாவாக எங்கேயோ இருக்காரு அப்படின்ட்டு. அப்படியே கம்பேக் இண்டியன் சொல்லி ட்வீட்டை போட்டு ட்ரெண்ட் பண்ணி கம்பேக் இண்டியன் சாங்கு. அனிருத்து இங்கே கம்பேக்னு கத்த எங்கேயோ டாய்ப்பேல இருக்கிற கலதாஸ் ஜெயராமு, டேய் கத்தாதீங்கடா, அந்த தாத்தா இங்கே தான் இருக்காரு, வந்து தூக்கிட்டு போங்கடான்னு சொல்லுவார். அப்படி இப்படின்னு எப்படியோ தாய்ப்பையில் வில்லன் தொப்பு இல்லாமல் கொஞ்சம் நடத்தி விளையாட்டு இருக்கிற இந்தியன் தாத்தாவை எல்லாருமா சேர்ந்து வெறுப்பேற்றி இந்தியாவுக்கு வர வச்சுருவாங்க. அவர் வந்ததும் களை எடுக்கிறேன்னு சொல்லி பல தலையெடுக்க ஆரம்பிப்பார். எதுக்கு என்னென்னலாம் கேட்கக்கூடாது. அவர் அப்படியே ஆல் இண்டியா டூர் மாதிரி வெவ்வேறு இடங்களுக்கு போய் அங்கே முடக்க சம்பாதிக்கிறவங்க எல்லாம் பிடிச்சி விதமாக கொள்வார். அதுதான் சுவாரஸ்யமே. இந்தியா ஒன்றில் தாத்தா விரலை மடிக்கு குத்துனாலே வர்மக்கல்யாண வில்லனுங்கள்லாம் பேரலைஸ் ஆகி செத்து போவாங்க. ஆனால் இந்த 2024 தாத்தாவுக்கு யாரோ சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி விட்டாங்க போல். விரலை மடிக்கு குத்துனா வில்லனுங்க பாடியில் விதவிதமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் அப்டேட் ஆகும். அதாவது இப்போ உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, தாத்தா வந்து விரலை வச்சு குத்துனா தைய தக்கன்னு ஆட ஆரம்பிப்பீங்க. அதுதான் நாட்டியவர்மம்னு ரீலை விட்டு சான்ஸ்கிரிட்டில் ஒரு ஸ்லோகத்தையும் எழுதி தாத்தா இசைடுவார். இப்படி சம்மந்தமே இல்லாமல் தாத்தா ஒரு சைடில் யாரையோ கொண்டுட்டே இருப்பார். இது பத்தாதுன்னு இந்தியாவில் இருக்கிற இளைஞரையெல்லாம் உசுப்பேற்றி விட்டு அவங்க வீட்டில் களையிடுங்கடா அப்படின்ட்டு சொல்லி கொளுத்தியும் போடுவார். இதுவும் பார்த்தாதுன்னு பேரலாக உலகம் பார்த்ததுலேயே மொக்கையாக 2 சிபிஐ ஆஃபீஸர்ஸ் தாத்தாவை பிடிக்கணும்னு அலைஞ்சிட்டு இருப்பானுங்க. அவங்க வேற யாரும் இல்லை, ஃபஸ்ட் பார்ட்டில் வர நெடுமுடிவனோட பையன் பாபி சிம்ஹாவும் அவரோட எடுப்படி நடிகர் விவேக் சாரும். இவங்க 2 பேரையும் பார்த்தா அன்னியன் படத்தில் வர பிரகாஷ் ராஜும் விவேக்கையும் மீஷோவில் வாங்கின மாதிரியே இருக்கும். ஆனால் அது வேறு விஷயம். தாத்தா அப்படியே குஜராத்லாம் போய் தங்க கக்கூஸில் ஆகி போகிற ஒரு பணக்காரன் அங்கிளை பிடிச்சி விரலை வச்சு குத்தி குதிரை மாதிரி ஓட வச்சு கொள்வார். ஜீரோ கிராவிட்டின்னு அந்த இடத்துல தொங்குற இன்னொரு அங்கிளை விரலை வச்சு குத்தி வாயிலேருந்து தண்ணியை வர வச்சு கொள்வார். இதுக்கு நடுவில் நம்ம இப்போ போன சிபிஐ கூட்டம் தாத்தாவை பிடிப்பாங்க. ஆனால் தாத்தா அங்கேருந்து மறுபடியும் தப்பிச்சு விடுவார். தெருவில் விளையாட்டுல பையனோட சைக்கிளை திருடி அதில் பாஞ்சு போவார். இதுக்கு நடுவில் இன்னொரு கூட்டம் வில்லனுங்க தாத்தாவை டேஸ்ட் பண்ணி கோடவுனுக்கு கொண்டு போவாங்க. தொப்பை வச்ச தாத்தா சட்டையை கழட்டி சுவிட்சை போட்ட மாதிரி 6 பேக் தாத்தாவாக மாறுவார். ஏதோ எக்ஸ்மேன் படத்துலேருந்து தப்பிச்சு ஓடி வந்த நியூட்டன் தாத்தா போல தாத்தாவால் குடும்பம் கெட்டு போன சித்தார்த்தும் மற்ற யங்ஸ்டர்ஸும் எல்லாம் சேர்ந்து போயா பைத்தியம், உன்னால் கண்டா என் குடும்பமே கெட்டு போச்சுன்னு அவரை விரட்டி ஓட விடுவாங்க. இதுக்கு நடுவில் தான் தாத்தா போலீஸ்கிட்ட தப்பிக்க ஒரு டனலுக்குள்ளே யூனிசைக்கிளை வச்சு போய் அதுக்குள்ளே 360 டிகிரியில் பல்ட்டிலாம் அடிப்பார். அதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இவ்வளோ நடக்கிறப்பவே பார்க்குற நம்மளுக்கு தலை சுத்தம். என்னடா பண்ணுறாங்க, எங்கடா போகுது படம் அப்படின்னு பார்க்கும்போது டப்புன்னு டேரக்டர் சங்கர்னு கட்டிடுவாங்க. கிளைமேக்ஸை முடிஞ்சே போச்சு. ஏன்னா கிளைமேக்ஸ் சரியில்லையேன்னு நம்ம யோசிக்கணும் இந்த பாயிண்டில். ஆனால் அப்பாடா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் தியேட்டர்லேருந்து எந்திரிச்சு போயிட்டாங்க. 3 மணி நேரம் படம் யோசிச்சு பாருங்க. இதில் இந்த பாதியில் எந்திரிச்சு போன கூட்டம் மிஸ் ஆன இன்னொரு விஷயம் இருக்குது. மிட்கடிச்சின்னு சொல்லிட்டு இந்தியன் 3யோட ட்ரெய்லரை போட்டிருக்காங்க. இந்த ட்ரெய்லர் ஆரம்பித்த செகண்டே நம்மளுக்கு தோணும், ஐயோயோ மறுபடியுமா அப்படின்ட்டு. ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட்டு. இந்தியன் 3யோட ட்ரெய்லர் நல்லா இருக்குது.
சத்தியமாக சொல்கிறேன், இந்தியன் த்ரீயோட ட்ரெய்லர் நல்லா இருக்குது. இப்போ பிரச்சனை என்னென்னா, இந்தியன் 2 மாதிரி 3 மணி நேரம் மொக்கையாக ஒரு படம் எடுத்து வச்சு இந்தியன் 1 அப்படிங்கிற படத்தில் சேனாபதிங்கிற இந்தியன் தாத்தாவா அந்த கிளாசிக் ஐகானிக் கேரக்டர் வந்து ஜோக்கர் மாதிரி காட்டிட்டு இந்தியன் 3 ட்ரெய்லர் வந்து நல்லா விட்டால் எப்படி? இந்தியன் 3யில் வந்து காஜல் அகர்வாலெல்லாம் வச்சு மாசம் காட்டுவாங்க, அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்தியன் 3யில் வந்து என்ன தான் அந்த ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ஏரியாவில் நல்லா எடுத்தாலும் மறுபடியும் திருப்பி இந்த இயருக்கு தானே வந்தாகணும். மறுபடியும் அதே தாத்தா, அதே வர்மம், அதே குதிரை, அதே தண்ணி. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இதுதான் ரிவ்யூ. உங்களுக்கு இன்னும் பார்க்கணுன்னு இருந்தால் தாராளமாக போய் பாருங்கள். இந்த படம் ஆல்ரெடி பார்த்தவங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு எப்படி இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையா, இந்த படம் மற்றவங்க பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா எல்லாத்தையும் சொல்லுங்கள், நாம் பேசுவோம்.